தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரத்தின் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இந்த வருடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்த நம்மை அதிகமாய் பலப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வாக்குத்தத்தம் இது. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் என்ன நிர்ணயித்திருக்கிறானோ, தேசத்தில் நான் என்ன நிர்ணயித்திருக்கிறேனோ, உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நான் என்ன நிர்ணயித்திருக்கிறேனோ அதன்படியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த வார்த்தையை முன்வைத்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாள் வார்த்தை கர்த்தர் ஒரு ஆறுதலான வார்த்தையை நமக்கு தரார். அவர் கண்டிப்பாகவும் பேசுவார், எச்சரிப்பாகவும் பேசுவார், தீர்க்க தரிசனமாகவும் பேசுவார். நம்முடைய நிலைமை அறிந்து பேசுகிற நல்ல தகப்பனவர். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஆமென் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். காரணம், கூடியிருக்கிற எல்லாருக்காகவும் பேசுவார். கூடி இருக்கிறதுல ஒருத்தருக்காக மட்டும் கர்த்தர் பேசிட்டு இருப்பார். அவர் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவார். கடந்த புதன்கிழமை இரவு ஜெபிக்கும் போது வார்த்தைக்காக இருந்தபோது கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமாய் பேசினார். நான் அறிந்து கொண்டேன், அநேக உள்ளங்கள் தேற்றப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அதே 14வது அதிகாரத்தில் 3வது வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. போதும். இன்னைக்கு கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார், அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும், அவர் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும். கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார் இந்த வாரத்தில், இந்த நாளிலே கர்த்தர் தர வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு என்ன தெரியுமா? உன் துக்கத்தை நீக்கும்படி என் தேவன் நினைத்திருக்கிறார். உன் துக்கத்தை நீக்கும்படி. ஹல்லேலூயா. எந்த துக்கத்தை நீக்குவார்? எப்படிப்பட்ட துக்கத்தை நீக்குவார்? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் அவர் துடைப்பார். துக்கத்தை நீக்குகிற கர்த்தர். யாரோடு பேசுகிறார் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையை தியானித்த போது அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி ஒவ்வொரு லைன் நான் டைரியில் எழுத என் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஹல்லேலூயா. துக்கத்தை நீக்க விரும்புகிறார், துக்கத்தை நீக்கும்படி விரும்புகிறார். ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை இந்த வசனத்தின் மேல வைத்து, அப்பா நீர் எனக்காக தான் ஆண்டவரே பேசுறீங்க, நீர் என் கூட தான் ஆண்டவரே பேசுறீங்க. நின் மனம் இழகாதே, நின் மனம் பதறாதே, நின்னோடு கூட என்னும் ஞானுண்டு அந்தியம் வரை. சபையே, இந்த உலகம் உனக்கு துக்கத்தை கொடுக்குதா? துக்கத்தை கொடுக்கிறவர்கள் உன்னை சூழ நிற்கிறார்களா? உன் துக்கத்தை நீக்குகிறவர் உனக்கு மேலே நிற்கிறார். உன் துக்கத்தை நீக்கிறவர் உன் அருகில் நிற்கிறார். உன் துக்கத்தை நீக்கிறவர். கண்ணீர் தாழ்வரையில் ஞானேற்றம் பலனிடும் போல் கண்ணீர் கண்டவன் காரியம் நடத்தி தரும். கண்ணீர் தாழ்வரையில் ஞானேற்றம் பலனிடும் போல் கண்ணீர் கண்டவன்
தலைகளை தாழ்த்தி அப்பா சமூகத்தில் பணிந்து நின் மனம் இழகாதே, நின் மனம் பதறாதே. ஓ கபாதுரே மாதரா நின்னோடு கூட என்னும் ஞானுண்டு. உன் துக்கத்தை நீக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அநேக விதமான துக்கங்கள் உண்டு. அதில் சிலவற்றை நான் உங்கள் மத்தியில் வைத்து இதையெல்லாம் கர்த்தர் நீக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி நீக்குவார், எப்படி நீக்க போறார், அது அவரை சார்ந்தது. நம்முடைய வேலை என்ன அப்படின்னா இதை நீக்குவார் என நம்ம விசுவாசிப்பது. ஆமென். எப்படி நீக்க போறார்? நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க என்ன சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. நான் தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை நிச்சயமாய் சொல்ல முடியும், எனக்குள்ளிருந்து பேசுகிற ஆவியானவர் எல்லா ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் என்ன வார்த்தை பேசணும் அவருக்கு தெரியும். கடந்த நாளில் இந்த வார்த்தை கொண்டு ஆவியானவர் அதிகமாக இடைப்பட்ட போது நான் அறிந்து கொண்டது இதுதான். சில உள்ளங்களை தொய்ந்து போய், ஆமென், இதெல்லாம் முடிந்தது என்று தொய்ந்து போய் சோர்ந்து, ஆமென், எலியா சூறைச் செடிக்கு கீழே படுத்தது போல போதும் ஆண்டவரே என்று புலம்புகிற சில உள்ளங்களை என் ஆண்டவர் தட்டி எழுப்பி தூக்கிவிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை போன்ற நம்பிக்கையற்று இருக்கிற சில வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் தட்டி எழுப்பி காலுண்டி மகா பெரிய சேனையாய் நிற்க வைக்க விரும்புகிறார். நான் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அநேக விதமான துக்கங்கள் இருக்கிறது. சில காரியத்தை நான் முன்வைக்கிறேன். முதலாவது வாசியுங்கள், ஆதியாகமம் 37வது அதிகாரத்தின் 35வது வசனம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். முதலாவது ஒரு துக்கம் என்ன அப்படின்னா, மரணம் வரை தொடரும் துக்கம். மரணம் வரை தொடரும் துக்கம். சிலர் நினைச்சிருவாங்க இது கடைசி வரை இந்த துக்கம் எனக்கு இருந்துட்டே இருக்கும், என் ஓட்டம் முடிகிறது வரை இந்த துக்கம் என்னை வருத்தி கொண்டே இருக்கும், என் முடிவு வரைக்கும் இந்த துக்கம் என் வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கும், மரணம் வரை தொடரும் என்று நினைத்த துக்கம். என் ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன் துக்கத்தை நீக்க போறேன். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், யோசேப்பை யாக்கோபு மிகவும் நேசித்தான். யோசேப்புக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்தான். ஆனா ஒரு சூழலில் யோசேப்பு யாக்கோபை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமை. ஓன்னு அழுறான். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். சகோதரர்கள், அதாவது யோசேப்பின் சகோதரர்கள் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அந்த ஆறுதல் யாக்கோபு துக்கத்துக்கு மருந்து அல்ல. இதுல இன்னொரு வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா? இந்த துக்கத்துக்கு காரணமானவங்க தான் வந்து ஆறுதல் சொல்றாங்க. முன்பாக ஆறுதலின் வார்த்தை, பின்பாக துக்கத்துக்கு காரணமாக இருந்தவர்கள். இந்த துக்கத்துக்கு யார் காரணமோ அவர்கள் வந்து ஆறுதல் சொல்றாங்க. மனிதரின் ஆறுதலின் வார்த்தை நம்முடைய துக்கத்துக்கு மருந்தல்ல. இந்த துக்கத்துக்கு மருந்து கிடையாதா? இந்த துக்கத்துக்கு பரிகாரம் கிடையாதா? பரிகாரம் இருக்கிறது. பரத்தை நோக்கி பார், பரிகாரம் உண்டு. மரணம் வரை தொடரும். இது கடைசி வரை இந்த துக்கம் என்ன விட்டு போகாது. இப்படி யார் யார் வந்து இருக்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த துக்கத்தை ஆண்டவர் நீக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.
யாக்கோபு சொல்றான், நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன். நான் துக்கத்தோடு. யாக்கோபே, நீ அல்ல தீர்மானிக்க வேண்டியது, இதை தீர்மானிப்பது யாக்கோபே நீ அல்ல, உன்னை சிநேகிக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை சிநேகிக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். 22 வருடங்கள் இந்த துக்கத்தை சுமந்தான் யாக்கோபு. யோசேப்பு. சிலர் துக்கப்படுவாங்க, ஒரு நாள்ல போயிடும். சில துக்கங்கள் ஒரு வாரத்தில் போயிடும். சில துக்கங்கள் ஒரு மாசத்துல போயிடும். சில துக்கங்கள் ஒரு வருஷத்துல போயிடும். சிலருக்கு இன்னொரு காரியத்தினால ஆறுதல் அடைந்து அப்படி போயிடுவாங்க. சில துக்கங்கள் வருத்தி கொண்டே இருக்கும். சில துக்கங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் மாறி இருக்கலாம்னா அங்கேயும் அந்த துக்கம் நம்மை ஆட்டும், அங்கேயும் அந்த துக்கம் நம்மை வதைக்கும். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா? இது என்ன என்மேல் விழுந்த சாபமோ? நான் என்ன தப்பு பண்ண எனக்கு இந்த துக்கம்? இப்படி யாராவது புலம்பி வந்திருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னை நேசிக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை விசாரிக்கிறவர். க்ளோரி. துக்கத்தை தூக்கி போட போறார், துடைத்தெடுக்க போகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், என்ன செய்ய போறார், எப்படி மாட்ட போகிறார், அது அவரை சார்ந்தது. ஆனா இந்த நாளிலே, இந்த 4ஆம் தேதி, மார்ச் 4ஆம் தேதி அப்பா சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. இந்த வாஸ்தவ இன்னைக்கு மெடிடேஷன்ல வார்த்தை பார்த்தீங்களா? 4ஆம் நாளிலே அவர்கள் பெராக்காவில் கூடினார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. துக்கத்தை கத்த துடைத்தெடுக்க போகிறார். மரணம் வரை தொடரும் என்று நீ நினைத்த துக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவதை உன் வாழ்க்கையில் காணப்போகிறாய். நான் அப்பா சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், சபை நடுவில் உன்னை சாட்சியாய் கொண்டு வந்து நிற்க போகிறார். சபை நடுவில் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். Glory. 22 வருடம் கழித்து இந்த துக்கத்துக்கு என் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். எப்படி முற்றுப்புள்ளி வைத்தார்? சகோதரர்கள் வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். முதலாவது வார்த்தை யாக்கோபுக்கு நேராய் வருகிறது. ஆனால் யாக்கோபு நம்பவில்லை. காரணம், வருடம் 22 ஆகிவிட்டது. நாம் எல்லாம் ஆரம்பத்தில் வார்த்தைகளை நம்பினவங்க தான். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்கு இருந்த ஒரே ஆறுதல், நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை கர்த்தர் தருகிற வார்த்தைகள். வார்த்தை வருது வருது வருது, ஓகே இந்த வாரத்தில் நடந்துரும், இந்த மாசத்தில் நடந்துரும், இந்த வருஷத்தில் நடந்துரும். பார்த்து பார்த்து இப்போ வருஷம் 22 ஆயிட்டு. துக்கம் நீங்கல, வார்த்தைக்கு குறைவில்லை. எப்பவும் மாதிரி ஆண்டவர் பேசுறது பேசிட்டு தான் இருக்கிறார். சர்ச்சுக்கு வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏன்? வார்த்தை எனக்குன்னே பேசுறாரு, என் கூடவே பேசுறார். ரைட். ஆனா துக்கம் மாறலையே, துக்கம் மாறலையே. ஏன்னா ஒரு சூழ்நிலையில யாக்கோபுக்கு நம்பிக்கை இல்லை. யாக்கோபு நம்பல. காரணம், அவன் சுமந்த துக்கம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 22 வருஷம். ஹல்லேலூயா. வார்த்தை அனுப்பினார். இரண்டாவதாக எகிப்திலிருந்து யோசேப்பு அனுப்பின ரதங்களை அவன் கண்டான், அவன் நம்பினான். இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்லுகிறேன், உன் துக்கத்தை நீக்க அவர் வெறும் வார்த்தையை மாத்திரமல்ல அனுப்புவது, உன் கண்கள் காண அடையாளங்களை நடத்துவார். உன் கண்கள் காண அவர் அடையாளங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கமான் சபையே, ஹல்லேலூயா. அவர் என்னிடத்தில் பேசினார் 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 பேசினார். 1 வருடம் பேசினார், 2 வருடம் பேசினார், 3 வருடம் பேசினார். ஏன் 22 வருஷம் பேசிட்டு இருந்தார். ஆனா கடைசி வரை பேசிட்டு மட்டும் இருக்க மாட்டார். என் கண்கள் காண அவர் அடையாளங்களை நடத்துவார். என் கண்கள் காண. ஹல்லேலூயா. உன் துக்கத்தை நீக்கும்படிக்கு கண்கள் காண. துக்கத்தோடு இறங்குவேன், துக்கத்தோடு என் ஓட்டத்தை முடிப்பேன் என்ற யாக்கோபு துக்கத்தோடையா முடிச்சா? எப்படி முடித்தான்? எபிரேயர் 11
21 வாசிங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 21வது வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். கோலின் முனையிலே சார்ந்து தொழுது கொண்டான். துக்கத்தோட முடிப்பேன் என்றவனை தொழுது கொண்டு முடிக்க வச்சார். பாத்தீங்களா? தொழுது கொண்டான் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வர்ஷிப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. நான் நினைக்கிறேன் இவன் ஆராதித்து 22 வருஷம் ஆச்சு. துக்கம் நிலைமை அறிந்தவர் கோலின் முனையிலே சாய்ந்து, ஹல்லேலூயா, அந்த கோலின் முனையில இத்தனை நாள் துக்கத்தோடு துக்கத்துக்கு ஆறுதலாக அந்த கோலின் முனையில இத்தனை நாள் சார்ந்திருந்திருப்பான். இப்போ அவன் சார்ந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? தொழுது கொள்ள, தொழுது கொள்ள, தொழுது கொள்ள. அவன் கோலின் மேல் சாய்ந்தார், நாம் அவர் தோளின் மேல் சாய்ந்திருக்கிறோம். துக்கத்தை நீக்குவதற்கு மாத்திரமல்ல, இன்று துக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவர் தோள் மேல் சாய்ந்து கொள். நாளை நீ தொழுது கொள்ளும்படிக்கும் அந்த தோள் உனக்காய் காத்திருக்கிறது. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் நேசரே, தோளின் சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. ஓ இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. உம் தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. ஓ கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. ஜீசஸ் கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து ராகாபாதுரா, என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் என்றவனை துக்கத்தோடு இறங்க வைக்கவில்லை, துக்கத்தோடு முடிக்க வைக்கவில்லை, தொழுது கொண்டு முடிக்க வைக்கிறார். இது யாரால் கூடும்? பாதாளத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறான் 33வது சங்கீதத்தில். 30வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். 11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் எழுதி வைத்ததை சொல்றேன். உன்னுடைய ஆரம்பம் ஒருவேளை துக்கமா இருக்கலாம், உன்னுடைய முடிவு துக்கமா இருக்காது. துக்கத்தோடு நீ முடிக்க மாட்ட. அதன் அடையாளம் தான் என்றோ முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கும் 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 அப்பா சமூகத்தில் கர்த்தர் உன்னை நிற்க வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் துக்கத்தை துடைப்பார், என் துக்கத்தை நீக்குவார். மரணம் வரை தொடரும் என்று நினைத்த துக்கம். ஒரு விஷயம் கூட அந்த பல்லவியை பாடுவோமா? இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என்னுள் ருசித்து 2 கரங்களை உயர்த்தி, ஓ தோளின் மீதே சாய என் உள்ளம் இயேசுவே, இயேசுவே என் நேசரே, இயேசப்பா, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் சொல்லுங்க, கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. ஆமென் ஆமென். அந்த கோல் மேல சாய்ந்து எப்படி தொழுது கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. யாக்கோபு கடைசியில் செய்தது என்ன தெரியுமா?
அவன் ஆசீர்வதிக்கிறான். எகிப்துக்கு வந்தது, மற்றவர்கள் வந்தது ஆசீர்வாதம் பெற, ஆனால் யாக்கோபு வந்தது மற்றவர்களை ஆசீர்வதிக்க. யாக்கோபு வீட்டில் இப்ப தானியம் கிடையாது, யாக்கோபு வீட்டில் ஒண்ணுமே கிடையாது, பஞ்சம். ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் நீ இருந்தாலும் அடுத்தவனுக்கு உன்னை கை நீட்டி கொடுக்க தான் வைப்பாரே தவிர அடுத்தவன் கிட்ட கை நீட்டி நிற்க வைக்க மாட்டா. நீ தொழுது கொள்ள போகிறாய். என் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நீ அவரை மகிமைப்படுத்த போகிறாய். Glory. அந்த கோல் மேல சாய்ந்து தொழுது கொண்டு ஓ, நான் என் தகப்பனாரை நினைக்கிறேன். எஸ், அவர் தொழுது கொண்டு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தா. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில இந்த நிச்சயம் இருக்கணும். இன்னைக்கு துக்கத்தின் பாதை, தாவீது சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில், துன்பத்தின் ஓரம் அல்ல, துன்பத்தின் நடுவில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்லியும் எனக்கு துக்கம் தான் கிடைக்குது, பின்னாடியும் துக்கம் தான் கிடைக்குது, ரைட்லயும் எல்லாம் சுத்தி எனக்கு துன்பம். இது நடுவில் நான் நடக்கிறேன். இது நடுவில் நடக்கிறேன்னா நான் நடக்க இதுவும் என் கூடயே தான் வருது, எங்கேயும் போக முடியாது. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். 138:7 8வது வசனத்தில் சொல்றான், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லிட்டு கடைசியில ஒரு ஜெபத்தை வைக்கிறான், அப்பா உம்முடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. நான் அவருடைய கரத்தின் கிரியைங்கிற நிச்சயம் இருக்கிறதா? நான் அவருடைய கரத்தின் கிரியைங்கிற நிச்சயம் இருக்கிறதா? நான் அவருடைய கரத்தின் கிரியைங்கிற நிச்சயம் இருக்கிறதா? இன்னைக்கு தாவீதை போல எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆமென். மரணம் வரை தொடரும் என்று நினைத்திருந்த துக்கத்துக்கு என் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இத்தனை வருஷம் ஆகி இந்த வேதனை நீங்களையே, இனி மரணம் வரைக்கும் இது இருக்குமோ? ஹல்லேலூயா. ஆமென். நீ துக்கத்தோடு முடிக்கல்ல கர்த்தர் உன்னை, நீ துக்கப்படல்ல கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தது. நீ அவரை தொழுது கொள்ள இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. புலம்பலை களிப்பாய் மாற பண்ணுகிறவர். இரண்டாவது ஒரு துக்கம் இருக்கிறது. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இந்த துக்கம் பிறந்த நாள்ல இருந்தே உண்டான துக்கம். இந்த துக்கத்துக்கு காரணம் யாபேஸ் கிடையாது, ஆனா குடும்பம் என்ன சொல்லுது? இந்த துக்கத்துக்கு காரணம் யாபேஸ். பிறந்த நாள்ல இருந்தே உண்டான துக்கம். இவன் பிறந்ததுல இருந்து நான் துக்கத்தோடு பெற்றேன். ஒரு தாய் இந்த வார்த்தையை சொல்வாளானால் அந்த குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் என்பதை, ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அத்தனை வேதனைகள், அவ்வளவு எல்லாவற்றையும் சகித்துதான், எல்லாவற்றையும் உள்வாங்கி, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுதான் ஒரு குழந்தைக்கு ஜென்மம் கொடுக்கிறார்கள். நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லும் போது எந்த விதமான வேதனையும் பாதையில் அந்த குடும்பம் போயிருக்கும். சகோதரர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இவன் பிறந்ததுனால தான் அந்த குடும்பத்தில். சில வாரங்களுக்கு முன்பதாக கோயம்புத்தூர்ல போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஹோம் வச்சு நடத்துகிற ஒரு ஆண்டி அங்கே வந்தாங்க. அவங்க வரும்போது ஒரு 4 வயசு பையனை கூட்டிட்டு வராங்க. அந்த பையன்கிட்ட ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அவன் பாடினான், தூக்கி
எரியப்பட்ட என்ன வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசனை. நான் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பையன் 4 வயசு பையன் இந்த பாட்டை இப்படி பாடுறான், இந்த லைனை பாடுறான். அப்போ அவங்க சொன்னாங்க, இவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது இவன் தாயின் தாயார், அதாவது இவனுடைய பாட்டி, இந்த பிள்ளை வேண்டாம் என சொல்லி இவன் தாயாரை கீழே போட்டு இந்த வயிற்றில் ஏறி மிதிச்சாங்களாம். அதாவது இந்த பிள்ளை எப்படியாவது இல்லாமல் போயிடணும். குடும்ப சூழ்நிலை கீழே போட்டு மிதிச்சாங்களாம். 4 மாசம் இருக்கும்போது, 5 மாசம் இருக்கும்போது, 6 மாசம் இருக்கும் போதெல்லாம் கீழே போட்டு மிதிச்சாங்களாம். அந்த பையனுக்கு இப்ப 4 வயசு. அவன் பாடுறான், தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டு. 1 மாசம் 2 மாசம் ஆகும்போதுதான் தாய்க்கே தெரியும். ஆனா தாவீது சொல்லுகிறான், என் கருவை உம்முடைய கண்கள். தாவீது சொல்லுகிறான், என் தாயின் கருவில் உற்பவித்த நாள் முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நான் நினைக்கிறேன், அவன் பாட்டி வயிற்றுல ஏறி மிதிக்கும் போது உள்ள இருக்கிற அந்த சின்ன கரு, ஒவ்வொரு அவயமா வளர்ந்துட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு பரத்தில் இருக்கிற ஒருவருடைய ஆதரவின் கரம். ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறேன் தெரியுமா? துக்கம் என்கிற எல்லையை கர்த்தர் தூரமாய் வைக்க போகிறார். துக்கம் என்கிற எல்லையை கர்த்தர் மாற்றி வைக்க போகிறார். ஓ, உன் தாயின் வயிற்றில் இருந்த போது உன்னை அவருக்கு காக்க முடியுமானா? உன்னை அவருக்கு காப்பாற்ற முடியுமானா? தாவீது சொல்லுகிறான், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, என்னை எடுத்தது நீங்க. இவன் யாபேஸ் என்ன செய்கிறான்? சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? குடும்பம் என்ன சொல்லுது? நீ பிறந்ததுனால தான் இந்த குடும்பத்துக்கு தரித்திரம், நீ பிறந்ததுனால தான் இந்த குடும்பத்துக்கு துக்கம். இப்ப யாபேஸ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? தன்னை பெற்றெடுத்த தாயை நோக்கி வேண்டவில்லை, தன்னை சிருஷ்டித்த தன் தேவனை நோக்கி பார்க்கிறான். தன்னை பெற்றெடுத்த காரணம் என் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் உருவாக்கி, நன்றாய் கவனிக்கணும், ஒவ்வொன்றையும் உருவாக்கி இது எனக்கு துக்கமா இருந்தது என்று சொல்லவில்லை, அதை நல்லது என்று கண்டார். அது நல்லது என்று கண்டார். என் கருவை அவர் கண்கள் கண்டதும் பரலோகத்தில் என்னை குறித்து எப்படி தெரியுமா எழுதினாரே? சகோதரர்களே, யாபேஸ் இப்படி சொல்லியிருப்பான், நீங்க உங்க புத்தகத்தில் என்னை குறித்து துக்கம், இவன் நிமித்தம் துக்கம் என்று எழுதியிருக்கலாம், என்னை துக்கம் என்று எழுதியிருக்கலாம். பரலோகம் என்னை குறித்து எப்படி தெரியுமா எழுதியிருக்கிறது? நல்லது 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 நல்லது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் எல்லையை பெரிதாக்கும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கு மேல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் சகோதரர் எல்லாரை பார்க்கலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வர, அந்த துக்கம் மாறும் வரைக்கும் இவனால தான் இந்த குடும்பத்துக்கு துக்கம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது சொல்ல துவங்குறாங்க. என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு துக்கம் மாற காரணம் யாபேஸ் நீதான்பா. இந்த குடும்பத்துக்கு துக்கம் மாற காரணம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? யாபேசுக்கு செய்ததை கர்த்தர் எனக்கும் செய்ய போகிறார். யாபேசின் துக்கம் என்கிற எல்லையை தூரமாய் மாற்றி வைத்த கர்த்தர் என் வாழ்க்கையிலும் துக்கம் என்கிற எல்லையை தூரமாய் மாற்றி வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை சாட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். துக்கம் என்கிற எல்லை குடும்பத்துக்கு துக்கம் பிறந்த நாள் முதல் தொடர்ற துக்கம். இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இந்த பகல் என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு துக்கம் இருக்கிறது, இல்லாய்மையினால் உண்டாகிற துக்கம். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தின் 6வது வசனம்.
1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இல்லாய்மையினால் உண்டாகிற துக்கம். அன்னாள் நினைத்திருந்தாள் தனக்கு பிள்ளை உண்டாகாததுக்கு காரணம் தன்னுடைய இயலாய்மை அல்லது தன்னுடைய பலவீனம் என்று. இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நான் 5வது வசனம், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இந்த வார்த்தையை எழுதும் போது, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது என் ஆண்டவர் சில காரியங்கள் அப்படி தீர்க்க தரிசனமாகவே பேசிட்டு இருந்தார். சபை அறிந்து கொள்ள வேண்டும், சில காரியங்கள் தடைபட்டிருப்பது நம்முடைய இயலாய்மை கிடையாது, நம்முடைய பலவீனம் கிடையாது. காரணம், நம்மை சிருஷ்டித்தது கர்த்தர், நம்மை உருவாக்கினது கர்த்தர். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது அன்னாளின் இயலாய்மை அல்ல, கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது சில வார்த்தை கர்த்தர் எழுத வைத்தார், அதை நான் அப்படியே சொல்லுகிறேன். தேவ பலத்தால் அடைக்கப்பட்டதை மனுஷ பலத்தால் திறக்க முடியாது. தேவன் அடைத்து வைத்திருந்தார், தேவன் திறந்தார். எப்பொழுது? கர்த்தர் அன்னாளை நினைத்திருளினார். 1வது அதிகாரத்தில் மனம் கசந்து அழுதவள் 2வது அதிகாரத்தில் சொல்றா, என் இருதயம் களி கூறுகிறது. இல்லை என்கிற துக்கம். என் ஆண்டவர் இந்த நாளில் என்ன தெரியுமா வாக்கு கொடுக்கிறார்? இந்த துக்கத்தை நான் துடைத்தெறிய போகிறேன். என்னுடைய இயலாமை, என்னுடைய பலவீனம் என்று அதனாலதான் திறக்கல, அதனாலதான் வாசல் திறக்கல, அதனாலதான் சில நன்மைகள் கிடைக்கவில்லை. இப்படி யாராவது வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை உருவாக்கினது கர்த்தர், உன்னை உருவாக்கினது கர்த்தர். கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக கர்த்தர் அடைத்தார் என்று சொல்லும் போது நல்ல கவனிக்கணும். அப்படியே நான் நோவாவின் காலத்துக்கு வருகிறேன். நோவா கிட்ட ஒரு பேழை கிட்ட சொல்றார். பேழை கிட்ட சொல்லி பேழைக்குள்ள போகும்படி சொல்லுகிறார். நோவாவின் குடும்பம் அந்த பேழைக்குள்ள போனாங்க. கர்த்தர் அடைத்தார். கர்த்தர் அடைத்ததை கர்த்தர் தான் திறக்கணுமே தவிர வேறு யாரும் திறக்கக்கூடாது. பேழைக்குள்ள இவங்க போறாங்க. ஏன் பேழைக்குள்ள போனாங்க? பேழை கெட்ட சொன்னார். நோவாவின் குடும்பம் ஏன் பேழைக்குள்ள போனாங்க? ஜலம் வருகிறது என்ற எச்சரிப்பின் செய்தி. வெள்ளம் வருது. கடைசி ஆண்டவர் சொன்னார், இன்னும் 7 நாள்ல இந்த ஜலம் வருது. 7 நாள்ல இவர்கள் என்ன செய்யறாங்க? பெருக்கெடுத்து வரப்போகிற ஜலத்தின் நிமித்தம் இவர்கள் அந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள். அதை தான் 1 பேதுரு 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது. 8 பேர் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தையை வாசிங்க. 1 பேதுரு 3:20. 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலத்தினால், மற்றவங்கெல்லாம் ஜலத்தினால் அழிந்தார்கள். நோவாவின் குடும்பம் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். இந்த ஜலம் வருகிறது என்கிற செய்தி, என்கிற எச்சரிப்பின் வார்த்தை இவர்களை இந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, இப்ப அன்னாள் என்ன கேட்கிறா? நிந்தை, பரியாசம், விசனப்படுத்தும் வார்த்தைகள் இவைகள் அன்னாளை என்ன செய்தது? பிரசன்னம் என்னும் பேழைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு. நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தேவன் எதுவும் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்வீங்க, வாழ்க்கையில் உண்டான சில நெருக்கத்தினாலதான் நான் அப்பாவின் பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நிந்தை நித்தம் 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 கேட்டதுனால அன்னாள் தெரிந்து கொண்ட இடம் அப்பாவின் பிரசன்னம். நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா சில வீழ்ச்சிகள் மட்டும் வராமல் இருந்திருந்தால், சில நஷ்டம் மட்டும் வராமல் இருந்திருந்தால், சில தோல்விகள் மட்டும் வராமல் இருந்திருந்தா
இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னைக்குமே ஆசீர்வாதம், என்னைக்குமே சௌக்கியம், என்னைக்குமே சுகம், என்னைக்குமே நன்மை நினைக்கிறதுக்கு அதிகமா டெய்லி காரியம் நடந்துட்டு இருந்தா இங்க இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு இந்த பிரச்சனத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்போம்? நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா சில நெருக்கம். இந்த செழிப்பான இடத்துல உட்கார்றதுக்கு முன்னாக நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். இன்று நீ சுமக்கிற நிந்தை, இன்று நீ அனுபவிக்கிற இந்த விசனமுள்ள கடினமான பாதை, அப்பாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தில் உன்னை பார்க்க விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தில் உன்னை நித்தம் பார்க்க விரும்புகிறார். தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. விசுவாசத்தோடு வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜலம் பெருக 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 பேழை உயர்ந்து கொண்டே இருந்தது. தரை மட்டத்தில் இருக்கிற பேழை உயரணும். எது வரைக்கும் உயரணும்? தேவன் ஒரு ஸ்தானத்தை நியமித்து வைத்திருந்தார். ஆமென். அந்த ஸ்தானத்தில் நீ ஓம் பலத்துல போக முடியாது. ஆனா நீ இந்த பேழைக்குள்ள இருந்தா, இந்த பேழை உன்னை சுமந்து அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விடும். நீ இந்த பேழைக்குள்ள இருந்தா, இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் சபையே, நம்முடைய பலத்தினால் முடியாதது, நம்முடைய திராணியினால் முடியாதது. இந்த கிருபை என்கிற பேழைக்குள்ள, இந்த பிரசனம் என்னும் பேழைக்குள்ள உன்னை உட்கார வைத்தது நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு குறித்த ஸ்தானத்திலே கொண்டு போய் விடுவதற்கு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உனக்கு குறித்த ஸ்தானத்திலே வேளைக்குள்ள கொண்டு வந்தது ரெண்டு காரியத்துக்காக: பாதுகாக்க, ஆசீர்வதிக்க. பாதுகாத்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம் சிறகுகளின் நிழலிலே நான் உலகத்தை மறக்கிறேனப்பா, என் துக்கத்தை மறக்கிறேனப்பா, நான் விசனப்பட்டதை மறக்கிறேனப்பா. கமான், உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா தோல் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், தீர்க்கமாய் சொல்லுகிறார். உன் துக்கத்தை நான் நீக்க போறேன். உன் வாழ்க்கையில தேவன் அனுமதித்த இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் நீ அவர் பிரசன்னத்தில் உன்னை பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1வது அதிகாரம் இந்த பாதையிலே நடக்கிற தேவ பிள்ளையே, 2வது அதிகாரத்தில் அன்னாள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ சொல்லும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இங்க இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இயலாய்மையை குறித்து நீ சோர்ந்து போகாதே. அது இயலாய்மை அல்ல, தேவன் அடைத்து வைத்தது. கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 2வது அதிகாரத்துல தான் அன்னாள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபேவரைட் ஒரு வசனம் உண்டு. அது அவன் சொல்றா, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி. 1வது அதிகாரத்தில் இந்த அன்னாளின் சூழ்நிலை என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆகாதவள் என்று, ஆண்டவரை எதற்கும் தகுதி இல்லாதவள் என்று என்னை இந்த உலகம் தூக்கி குப்பையில் போட்டதப்பா. ஆனா இந்த எளியவனை நீர் குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைத்தீர் ஆண்டவரை. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள்
என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கணும்னா முதல்ல நீ தூக்கி போடப்படணும். குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கப்படணும்னா நீ எல்லாம் தூக்கி போடப்படணும். மனுஷன் எப்போ தூக்கி போடலான்னு பார்க்குறான், அப்பா எப்போ தூக்கி எடுக்கலான்னு பார்க்குறான். உன்னுடைய இயலாய்மை உன்னை மனுஷனுக்கு வேண்டாம். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, மனுஷன் அற்பமாய் பார்த்தபடினால் நம்மை தூக்கி போட்டான், அவர் ஆலயமாய் பார்த்தபடினால் தூக்கி எடுத்தார். 12ஆம் +2 படிக்கும்போது நீ பிறந்து வேஸ்ட் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு போகிற இடத்துல எல்லாம் சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வேஸ்ட் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ நம்ம பழைய சர்ச்சுக்குள்ள நைட்டு 12 மணிக்கு அப்புறமா எல்லா ஜன்னல் 2 கதவை பூட்டிட்டு நான் வேஸ்ட் ஆண்டவரே, நான் பிறந்து வேஸ்ட் ஆண்டவரே, இப்படி எவ்வளவு நேரம் அழுதேன்னு எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அன்று புலம்பினவன் அதுக்கப்புறம் புலம்ப விடலை, துதிக்க தான் வச்சுட்டே இருக்கிறார், துதிக்க தான் வச்சுட்டே இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், இன்று உன் வாழ்க்கையில் முடியாத சில காரியம் உன்னுடைய இயலாய்மை அல்ல, கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரின் துக்கத்தை மாற்றுவார் நம்புறீங்களா? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, இயேசுவே வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 4வது ஒரு துக்கம் இருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 27வது வசனம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம். இந்த துக்கம் என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வருகிற சோதனை, பலவீனங்கள். நம்ம வாழ்க்கையில நாம சில சோதனைகள், சில நெருக்கங்கள், சில பாடுகள், சில வேதனைகள், சில பலவீனங்கள், நம்ம இதை தாண்டி இதை கடந்து இதை அனுபவித்து போறோம். ஆனா அது நமக்கு துக்கமா இருக்காது. நம்ம அதிகமா என்ன துக்கப்படுறோம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உண்டாகிற பலவீனம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வருகிற நெருக்கம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வருகிற சோதனை. நம்ம பல நேரத்தில் நம்ம துக்கத்தை நம்ம கூட இருக்கிறவங்கள ஷேர் பண்ண மாட்டோம். எதுக்கு தெரியுமா? அவங்களும் ஃபீல் பண்ணிடுவாங்களே. துக்கத்தின் மேல் துக்கம், துக்கத்தின் மேல் துக்கம், துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி கர்த்தர் எனக்கு இறங்கினார். நான் உன் துக்கத்தை நீக்கி இளைப்பாற பண்ணுவேன். எதை குறித்து துக்கப்பட்டு இருக்கிறோம்? 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாத காரனை சுமந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன வந்துச்சு இவனை சுமந்துட்டு போக? இதே போல எவ்வளவு குரூசைட் அங்க நடந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துல சுமந்துட்டு போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு சுமந்துட்டு போயிருப்பாங்க. அவர்கள் பலமுள்ளவர்கள் தான், அவங்களால நடக்க முடியும், அவங்களால எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவர்கள் கூட இருக்கிற ஒருவனுக்கு எதுவும் செய்ய முடியாததுனால இவங்களுக்கு பலன் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை, இவனை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாத நிலைமை. திராணி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது, ஆனா ஒண்ணு செய்ய முடியல. காரணம் ஏன்? உடன் இருக்கிற ஒருவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான், திமிர்வாத காரணா இருக்கிறான், அவனை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. சிலர் வேலையை பாதியில் ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க. எதுக்குன்னு கேட்டா, வீட்டில் சிக்கா இருக்கிறாங்க, அவங்களை கவனிக்கணும்.
கடந்த நாளில் ஒரு சம்பவத்தை ஒரு போதகர் சொன்னார். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மனைவிக்கு வந்து திடீரென்று பலவீனம், அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. இப்போ யாரையும் அறிந்து கொள்ளவே முடியாது, யாரையும் தெரியாது. கணவரார் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார். அந்த மனைவியின் பெற்றோர் கொஞ்ச நாள் வச்சு பார்த்தாங்க, அவங்களுக்கு முடியாம ஆயிட்டு. பார்க்க வேண்டியவங்களாம் பார்த்தாங்க, முடியாம ஆயிட்டு. இவர் என்ன தெரியுமா செய்தார்? வேலையை ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணும்போது கூட இருக்கிறவங்க கேட்டாங்க, நல்ல வேலை, இந்த வேலை இவ்வளோ நல்ல வேலை, நீங்கள் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. இல்லை, நான் போய் தான் ஆகணும், அவளை கவனிக்க யாரும் இல்லை, நான் தான் போய் ஆகணும். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு நீங்கள் போனால் உங்களை அடையாளம் தெரியுமா? இல்லை, தெரியாது. தெரியாதா? தெரியாது. அப்போ எதுக்கு நீங்கள் போனோம்? யாரையாவது வேலைக்கு வைக்கலாம்ல. அப்போ அவர் சொன்னாரா, அவளுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு அவளை தெரியும், எனக்கு அவளை தெரியும் சொல்லிட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் அந்த சகோதரிக்கு பணிவிடை செய்தாரா. இதுதான் துக்கத்தின் மேல துக்கம். நம்ம நல்லா இருப்போம், நம்ம சுகமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வருகிற திடீரென்று பலவீனம், என் ஆண்டவர் ஒவ்வொரு 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 காரியத்தையும் நான் டைரியில் எழுதும்போது நான் மனத்தாழ்மையாக சொல்கிறேன். அது தூத்துக்குடியில் பகல் முழுவதும் இந்த ஆராதனைக்காக நான் ஆயத்தமாய் கொண்டிருக்க கத்த கிருபை செய்தார். என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. ஏன் தெரியுமா? சபையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன் துக்கத்தை துடைத்து மாற்றவர் விரும்புகிறார். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தின் மேல் துக்கம், நிலைமை அறிந்தவர். ஆமென். உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்று. இப்படிப்பட்ட பாதையில் நடக்கிற யாராவது இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார். ஆமென். கிருபைப்பா சொல்லுமா, சோதனைகள் தாங்க பலன் இல்லை, உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை. உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்ணீரோடு, எஸ், உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். உன் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி என் ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்ய போகிறார். சபையே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் ஜீசஸ், ஜீசஸ், தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்தீடு. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய்தான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். கர்த்தர் அவனுக்கு இறங்க காரணம் என்ன தெரியுமா? துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாக கூடாது என்பதற்காக. உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு கர்த்தருடைய இரக்கம், உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு உடன் பிறப்புகள் பல மரண கண்ணிக்கு தப்புவிக்கப்பட்டதின் காரணம் என்ன தெரியுமா? உனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வருவதை என் ஆண்டவர் விரும்பவில்லை, என் தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோதனைகள் தாங்க. இந்த லைனை எழுதும் போது ஆமே, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் நான் சோதனை வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன், காரணம் நீர் சோதித்து அறிகிறவர். ஆனா இந்த சோதனையில நான் விழுந்துருவேன்னு தெரிஞ்சா தயவு செய்து அந்த சோதனை மட்டும் அனுமதிச்சிடாதீங்க ஆண்டவரே. நான் யோசேப்பு மாதிரி பரிசுத்தவன் கிடையாதப்பா, யோபு மாதிரி பொறுமை உள்ளவன் கிடையாதப்பா, தானியேல மாதிரி துணிச்சல் உள்ளவன் கிடையாதப்பா. என் பலவீனம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா. சோதனைகள் தாங்க பலன் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர்.
சோதனைகள் தாங்க பலன் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். ஓ சோர்ந்திடாமல் சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க. சோர்ந்திடாமல் சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையா நிறைத்திடுமே. துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி கர்த்தர் இறங்குவார். ஐந்தாவதாக யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசியுங்கள். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாதாக சொன்னது. என்ன சொன்னாராம்? ஒரு கூட்டத்தார் எழும்புவாங்க, ஜனங்கள் எல்லாம் பிடிச்சு கொலை செய்வாங்க, கழுத்தை வெட்டி கொல்லுவாங்க, ஷூட் பண்ணி கொல்லுவாங்க. எது நிமித்தம் இதை செய்யறாங்கன்னு எது நிமித்தம் செய்யறாங்களா? தங்கள் தேவனுக்கு நாங்க தொண்டு செய்கிறோம் அப்படி சொல்லும் காலம் வரும் என்று என் ஆண்டவர் சொன்னார். அந்த காலம்தான் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க கீழே படிச்சீங்கன்னா நேரம் இல்லாததுனால நான் சொல்றேன். 5வது துக்கம் தேசத்தில் நடக்கும் காரியங்கள் நிமித்தம் உண்டாகிற துக்கம். தேசத்தில் நடக்கிற காரியங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்க்க வழி இல்லை. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எது ஆன் பண்ணாலும் அதில் வரக்கூடிய காரியங்கள்லாம் மிகவும் துக்கத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. 2 வாரங்களாக பரவலாய் பரவி கொண்டிருந்த நியூஸ், சிரியா தேசத்தில் நடக்கிற யுத்தம் நமக்கு தெரியும். நீங்க அநேகர் இந்த போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. உள்ளெல்லாம் துடிக்குது, உள்ளெல்லாம் ஏங்குது. அந்த சின்ன பிள்ளைங்க, ஒரு சின்ன பிள்ளை தனக்கு துண்டான கையை அதே எடுத்து வச்சுட்டு அழுதுட்டு இருக்குது. சிறு சிறு பிள்ளைங்க கொடூரமாய் மனிதன் எப்படி இப்படி மாறினா. தேசத்தில் நடக்கிற காரியங்கள் கடைசி நாட்களுக்கு அடையாளம் இது. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று என் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறார். தேசத்தில் அவைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் யுத்தம், இன்னொரு புறம் பசி பட்டினி. கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரன் சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சு. பசியை போக்கும்படி ஒரு கடையிலிருந்து கொஞ்சம் அரிசியை திருடினா. இதை பிடிச்சு அந்த ஜனங்க எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சே கொன்னுட்டாங்க. டாக்டர்ஸ் அவன் சரீரத்தை செக் பண்ணும்போது டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அவன் வயிற்றுக்குள்ள ஒரு பருக்கன் சோறு கூட கிடையாதா. சாப்பிட்டு பல நாள் ஆச்சா. அவன் திருடின பையை எடுத்து பார்த்தா கொஞ்சம் அரிசி இருக்கு, கொஞ்சம் மஞ்சள், இப்படி சமையலுக்கான சில காரியங்களை அவன் திருடி இருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? பசி நிமித்தம் ஒருத்தன் திருடினதை பிடிக்கப்பட்ட அவன் ஆகாரத்துக்காக தான் திருடினான் என்பதை அறிந்தா அவன் வயிறு நிறைய நீ ஆகாரத்தை கொடுத்து விடணுமா? தேசம் எங்க போய் கொண்டிருக்கிறது? குழந்தைகளா இன்னைக்கு பார்க்கவில்லை. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஜனங்கள் செய்கிற கொடூரமான காரியங்கள், தேசத்தில் நடக்கிற காரியங்கள் துக்கத்தை உண்டாக்குகிறது. இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். காரணம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்களை வெளியே விட முடியல, பயம். பிள்ளைங்களை தனியா விட முடியல. பிள்ளைங்களை கடத்திட்டு போறாங்க, பிள்ளைங்களை பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து விற்கிறாங்களாம், எங்கெல்லாமோ கொண்டு போறாங்களாம். தேசத்தில் நடக்கிற காரியங்கள். கடந்த 2 நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸ், ஒரு சகோதரி கள்ள தொடர்பு வைத்திருந்தாள். யாரோடு கள்ள தொடர்பு வைத்திருந்தாளோ அவன், அந்த சகோதரிக்கு ஒரு 9 வயது மகன் இருக்கிறான். அவன் இடையூறா இருக்கிறான் என்று சொல்லி அவனை கொண்டு தனியா கூட்டிட்டு போய் கொன்று விட்டார்கள். கொலை, இப்படிப்பட்ட காரியங்கள் முந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் எங்கேயோ நடக்கிற காரியம். அது பல வருடங்களாய் பேசப்படும். ஆனா இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் பார்த்தா கொலையெல்லாம் சர்வசாதாரணமாய் போய்விட்டது. ஓ ஹalleluya. மனுஷனுடைய அன்பு தணிந்து போய்விட்டது. ஒருவர் மேலும் நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ளாய் இந்த தேசம் போய்கொண்டிருக்கிறது. தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நிமித்தம் நித்தம் நம் மனதுக்குள்ளே துக்கம் தான் அதிகரிக்கிறது. தலைவர்கள் நிமித்தம் பயம், துக்கம். இன்னைக்கு பரவலா யார் பேசினாலும் காமனா சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? ஒருத்தரையும் நம்ப
முடியல. ஒருத்தரை நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதெல்லாம் வருகைக்கு அடையாளங்கள். இப்படிப்பட்ட துக்கம் வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இந்த துக்கத்துக்கு உனக்கு ஆறுதல் என்ன தெரியுமா? இதோ நான் தேற்றரவாளனை அனுப்புகிறேன், இதோ நான் தேற்றரவாளனை அனுப்புகிறேன். கரங்களை உயர்த்தி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நான் போகிறேன், நான் போகிறேன். நான் போறது இப்ப உனக்கு கொஞ்சம் துக்கமா இருக்கலாம், ஆனாலும் உன்னை என்னிடத்தில் கொண்டு வருகிற தேற்றரவாளனை நான் உனக்கு அனுப்புகிறேன். உன்னை என்னிடத்தில் கொண்டு வருகிற தேற்றரவாளனை நான் உன்னிடத்தில் அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். உன் துக்கத்தை நீக்குவார். நேரம் போய்விட்டது. ஒரு காரியத்தை கூட சொல்லி நாம் பந்திக்கு ஆயத்தமாக போகிறோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு என் ஆண்டவர் சொல்லுவார், 20வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சந்தோஷமாக மாறும். எப்படி நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றினார்? ஏசாயா 53:3-4 வசனங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உன் துக்கத்தை அவர் சுமந்தார். அடுத்த வசனம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். கர்த்தருடைய பந்திக்கு நேராய் செல்ல போகிறோம். இந்த இரத்தத்தை அவருடைய இரத்தமாகவும் அப்பத்தை சரீரமாகவும் நினைத்து பானம் பண்ண போகிறோம். இதை உட்கொள்ளும் போது அறிந்து கொள்ளுங்கள், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற என் துக்கத்தை அவர் சுமந்தார். எங்கே நம்முடைய துக்கம் அவர் மேல் சுமத்தப்பட்டது? கெத்சமனே தோட்டத்தில். வேதம் சொல்லுகிறது, அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் துவங்கினார். என் துக்கத்தை அவர் சுமந்தார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். துக்கத்தை நீக்குவார். விசுவாசத்தோடு என் துக்கத்தை சுமந்து தீர்த்த ஓ மெய்யான ஆட்டுக்குட்டியே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.